தமனா நானு லவ்னா என்னன்னு தெரியாமையே ஒருத்தரை லவ் பண்ணிட்டேன், குழப்பத்திலேயே இருந்துட்டேன். நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்கன்னா அந்த ஆளு அந்த டைம்ல வெளியே போகக்கூடாது, அவர் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டீங்கன்னா அந்த இடத்துல லவ் இருக்க மாட்டாங்க, உங்க லவ்வரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னால நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க செலக்ட் பண்ண போற லைஃப் பார்ட்னரை கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அதை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தமனா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து இந்த தமனா விஜய் வர்மா அவரோட லவ்வர் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதை அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து டெலிட் பண்ணிருக்காங்க. விஜய் வர்மாவும் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து தமனாவோட போட்டோவெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன ரீசன், இவங்க 2 பேரும் எதுக்கு பிரேக்கப் பண்ணாங்கன்னா ஒரு வதந்தி வருது. அது என்ன வதந்தினா, தமனா வந்து 37 வயசு ஆச்சு, இதுக்கப்புறமும் தமனா மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு விஜய் வர்மாட்ட போய் மேரேஜை பத்தி பேசியிருக்காங்க. விஜய் வர்மா இருந்துகிட்டு இப்பெல்லாம் கல்யாணம்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தமனா வந்து விஜய் வர்மாவை பிரேக்கப் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த தமனா விஜய் வர்மாவும் இந்த லவ் ஸ்டோரிஸ் 2 அந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நட்பா தான் பழகிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது லவ்வா மாதிரி இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாவே பழக ஆரம்பிச்சிருக்காங்களாம். தமனா வந்து நிறைய புலம்பியிருக்காங்க. அதான் இந்த மாதிரி வந்து நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்களோ கரெக்டா செலக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க, அவங்க இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா அவங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருங்க அப்படின்னு தமனா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே, விஜய் வர்மாவோட ரசிகர்கள், தமனாவோட ரசிகர்கள்லாம் தமனா கிட்ட ஒருவேளை இவங்க வந்து விஜய் வர்மாவை செலக்ட் பண்ணது தான் தப்புன்னு நினைக்கிறாங்களோ, தமனா ஃபீல் பண்றாங்களோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டு வராங்க.